எங்கள் வீட்டில் உடஞ்ச பொருளெல்லாம் வச்சுக்கவே விட மாட்றாங்க. அதை சரி பண்ணுறதுக்கு, ரிப்பேர் பண்ணுறதுக்கு விட மாட்றாங்க. தூக்கி போட்டுருங்க, தூக்கி போட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் அப்படி தூக்கி போடலாமா? உடஞ்ச பொருளை வைக்கக்கூடாதா? அது தரித்திரமா? தரித்திரம்னு யார் சொன்னாங்க? எல்லாம் இந்த ஜோசியர்கள்லாம் நிறைய யூடியூப்பில் போடுறாங்க. அதை பார்த்துட்டு தான் வீட்டில் கேட்குறாங்க. வச்சுக்க கூடாதுன்னு சொல்கிறாங்களே, ஏன் வச்சுருக்கீங்க அப்படின்னு. அப்போ யூடியூப்பில் ஜோசியருங்க சொல்கிறத கேட்டு தான் அப்போ பிரச்சனை ஆகுது. ஓகே, இது பொருட்களுக்கு மட்டும் இல்லை, மனுஷனுக்கும் இருக்குது, கடவுளுக்கும் இருக்குது இந்த பிரச்சனை. ஒரு சாமி படம் வச்சுருக்கோம், கண்ணாடி ஒரு கோடு விழுந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க? தூக்கி போட்டுருவாங்க. ஏன் கண்ணாடி வரைக்கும் மாட்டியா தந்து வச்சுக்கோங்க. நல்ல படமாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னா கண்ணாடி வரைக்கும் மாட்டிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு சிலை வச்சுருக்குறாங்க, அதில் கொஞ்சோண்டு பின்னமாயிடுச்சு, கை காலில் ஏதோ லைட்டாக உடஞ்சி போச்சு, தூக்கி போட்டுருவாங்க. இதெல்லாம் உண்டு. மனுஷாளுக்கு கை கால் உடஞ்சா தூக்கி போட்டுருவோமா? இப்போ மூணாவது இருக்குது, ஜடப்பொருள் ஒன்று, மனிதன், கடவுள், 3 லெவல் இருக்கா? ஜடப்பொருள் வந்தால் தூக்கி போட்டுறீங்க. உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய இறைவனுடைய திருமேனி உடைஞ்சா தூக்கி போட்டுறீங்க. எப்படி? ஒரு ஜடப்பொருள் இது உடஞ்சிச்சு, தூக்கி போட்டுறீங்க. ஒரு கடவுளோட உருவம் இருக்குது, அது உடஞ்சிருச்சு, தூக்கி போட்டுறீங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கு நடுவில் ஜடமாகவும் இல்லாமல் இறைவனாகவும் இல்லாமல் மனிதனாக இருக்கிற நமக்கு ஒரு கை போனால் தூக்கி போட்டுடலாமா? இதுதான் என் கேள்வி. போட முடியாது, போட மாட்டோம். டாக்டர்கிட்ட போய் தான் ரிப்பேர் பண்ணிக்கணும். கரெக்டாக? இந்த இடத்துல நம்ம அன்டில் ஆட்டிடியூடு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அன்டில் ஆட்டிடியூட்னா என்ன அப்படின்னா, கடைசி வரை அப்படின்னு அர்த்தம். கடைசி வரை, இது பயன் தரக்கூடிய கடைசி நிமிஷம் வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். அதுதான் முக்கியம். இந்த உலகமே ரீசைக்கிளிங் பேசிஸில் ஓடிக்கிட்டு இருக்குது. ரீசைக்கிளிங் பேசிஸ் அப்படின்னா என்ன? இப்போ இந்த பேனா யூஸ் பண்ணுறோம், காலி ஆகிட்டோன்னா என்ன பண்ணுவோம்? தூக்கி போட்டுருவோம். அது டஸ்ட்பினில் போடாமல் ரீசைக்கிளிங் பின்னில் போடணும். நாங்கள்லாம் 2 பின் வச்சுருக்கோம். இந்த பக்கம் ரீசைக்கிளிங் பின் இருக்குது, இந்த பக்கம் டஸ்ட்பின் வச்சுருப்பேன். நான் 2 பின் வச்சுருக்கேன். குப்பையில் போடுறது இதில் போட போகிறேன், இதெல்லாம் இந்த பக்கம் போடுவேன். அது ஒன்றும் பெருசாக காசு வராது. மொத்தமாக எடுத்துகிட்டு போனால் கூட 5 ரூபா 10 ரூபா கூட வராது ஒரு சேர்த்து வச்சு பண்ணும்போது. ஆனால் இது ரீசைக்கிளிங் பின்னில் போடுறதுனால என்னென்னா, இது ரீப்ராசஸ் ஆகும். திரும்பி அது பிளாஸ்டிக்கோடைய ஹெச்டி மெட்டீரியலாக திருப்பி வரும். அது ஆர்பி மெட்டீரியல்னு சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க, பிபிஆலாம் வராது. இதெல்லாம் இதுக்கு பேர் பிபின்னு பேர். அந்த மாதிரி ஸ்டெய்ரன்னு பேர். சிலதுக்கு மெட்டீரியலுக்கு ஸ்டெய்ரன்னு பேர். இதெல்லாம் ஸ்டெய்ரன்னு பேர். இந்த மாதிரி பல மெட்டீரியல் இருக்குது. எல்லாத்தையும் யூஸ் பண்ணி திருப்பி ரீப்ராசஸ்லாம் பண்ணிட்டு வரோம். அப்படி வரோம் அந்த மெட்டீரியல் நமக்கு திரும்ப பொருட்களை செஞ்சு வருது. இது எல்லா பொருட்களும் அப்படி தான். ஒரு மரம் எடுக்கிறோம், அந்த மரங்களோட ரீப்ராசஸ் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக ரீப்ராசஸ் ஆகுது. ஒரு வத்துக்குச்சி எடுத்து நீங்கள் ஏற்றுறீங்க, கொளுத்துறீங்க, அது எரிஞ்சு போகுது, முழுசாக எரிய விட்டுடுங்க. இப்போ அந்த வத்துக்குச்சி இல்லை, எங்கே போச்சு அது? அப்படின்னா அது எரிஞ்சு தீயாக மாறி அந்த தீயிலேருந்து கரும்புகையாக மாறி, கரும்புகை வானத்துக்கு போய் வானத்தில் மேகமாக மிதந்து, அந்த மேகம் கருமேகமாகி திருப்பி அந்த கருமேகம் மழையாக பெய்து பூமியில் பட்டு, அந்த பூமியில் ஒரு விதைக்கு அது உரமாக போய் அந்த விதை மரமாகி அந்த மரம் திரும்பவும் நமக்கு மரக்குச்சியாக நமக்கு கிடைக்குது. இதுதான் ரீசைக்கிளிங் சிஸ்டம். மனுஷன் அதே மாதிரி தான். புதுசாக எவனையுமே பிறக்கிறதில்ல, திரும்ப திரும்ப தான் பிறக்கிறான். உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்று சொல்லணும்னா, நீங்களும் ஒரு ஆளுக்கு புதுசான மனைவி கிடையாது, நீங்களும் புதுசான வீட்டுக்காரன் கிடையாது. நானும் அப்படி தான். எல்லாரும் யாருமே முந்தைய ஜென்மத்தில் யாரோ ஒருத்தருக்கு கணவனாகவோ மனைவியாகவோ குழந்தையாகவோ அம்மாவாகவோ அப்பாவாகவோ பிறந்தவங்க தான் நம்மெல்லாம். ஏற்கனவே இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? ஏற்கனவே இப்போ முந்தைய சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒருத்தன் கேட்டேன், என் புள்ள என் சொத்தெல்லாம் அழிச்சிக்கிட்டு இருக்கிறான், அனுபவிச்சுக்கிட்டேன் நான்.
நான் அதை பார்த்துட்டு அந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஞானத்தோடு சொல்கிறேன். இவன் முன் ஜென்மத்தில் உனக்கு கடன் கொடுத்தவன். அவன் யார்? கடன் கொடுத்தவன். நீ அவனுக்கு பணத்தை திருப்பி தரல. அதனால் அவன் வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுத்துட்டேன்னு எங்கே செத்து போனான். அவன் உனக்கே பிள்ளையாக பிறந்திருக்கிறான். நீ அவனுக்கு எவ்வளோ பணம் அந்த ஜென்மத்தில் தர வேண்டியது இருந்ததோ அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி கணக்கிட்டு அதிகப்படுத்தி அவ்வளோ பணத்தையும் அவன் வாங்கி அனுபவிச்சுட்டு தான் போவான் அவன்கிட்ட. எப்படி? கடங்காரன் கூட நமக்கு பிள்ளையாக பிறக்கிறது உண்டு. தாய் சேயாக பிறக்கலாம். நம்மளே அதெல்லாம் கேள்விப்பட்டுருவோம். அந்த உறவுலாம் மட்டும் எங்கள் அம்மாவே பிறந்திருக்காங்க, எங்கள் பாட்டியே பிறந்துக்கிறாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் மாற்றி கூட பிறக்கலாம். பூர்வ ஜென்மத்தில் பெண்ணாக பிறந்தாங்க, இந்த ஜென்மத்தில் மனைவியாக கூட பிறக்கலாம். அதெல்லாம் பிறக்க முடியாதான்? நான் உடம்புக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. உடம்பு எரிஞ்சிச்சுன்னா அதோட அவ்வளோதான். ஆத்மாவை பவித்திரமானது என்றைக்குமே. ஆத்மா அழிவில்லாதது, பவித்திரமானது. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாமே திரும்ப 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 வரக்கூடியது தான், எதுவுமே இல்லை, புதுசு கிடையாது. அதனால் ஏதாவது ஒரு பொருள் உடைஞ்சி போய் இருந்தால் அது தூக்கி போடணுன்ற அவசியம் கிடையாது. சமீபத்தில் என் பிரதர் ஒருத்தர் பெரிய வாகனம், 1 கோடி ரூபா வாகனம் ஒன்று வாங்கினார். 2வது நாள் அந்த வண்டி ஃப்ரண்ட்டில் அடிபட்டுச்சு. இப்போ நாங்கள் என்ன பண்ணலாம்? அந்த வண்டியை எடுத்து போய் கொடுத்தா 1,4 லட்ச ரூபா செலவு. 1 கோடி ரூபா வண்டிக்கு 1,4 லட்ச ரூபா செலவு ஆக தானே செய்யும். அப்போ என்ன ஆகுது? இது உடஞ்சி போனதை யூஸ் பண்ணலாமா வேணாவா? இப்போ சொல்லுங்க. தூக்கி போட முடியும்? 1 கோடி ரூபா பொருள் தூக்கி போட முடியாதுல்ல. ஆக அது வரைக்கும் நம்ம இங்கேயே பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் ஒரு 2 வீலர் வச்சுக்கிறவங்க, கார் வச்சுக்கிறவங்களாம் பார்த்தா 2 விதமான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இங்கே சாதாரண மெக்கானிக் செட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அது ரிப்பேர் பண்ணி கொடுப்பான். ஷோரூமுக்கு போனால் என்ன பண்ணுவான்? அது செட்டே மாற்றிடணுன்னுவான். செட்டாக மாற்றிடுவாங்க. இங்கே கார் வச்சுருந்தா அந்த காரில் எலி பூந்து கடிச்சிருங்க, வயரெல்லாம் கடிச்சிடும். கம்பெனி கட் பண்ணாக்கா எப்போ பார்த்தாலும் ஒரு வாட்டி எலி கடிக்கும் போதெல்லாம் 10,000 ரூபா 12,000 ரூபா எலக்ட்ரிக்கல் அந்த ஒயரிங் சிஸ்டம் ஃபுல்லாக மாற்றுங்கன்னா மாற்றுவாங்க. எப்போ பார்த்தாலும் பக்கத்தில் இருக்க மெக்கானிக் போட்டால் எங்கே போயிருக்கோ அந்த ஒயர் பீஸை மட்டும் எடுத்து மாற்றிட்டு 200-300 ரூபாயில் வேலை முடிச்சு கொடுப்பாங்க. இது நம்மளுடைய பொருளாதார நிலையை பொறுத்து நம்ம எதை வேணாலும் பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் அதுக்காக காரை தூக்கி போட முடியுமா? அதே மாதிரி ஒரு டேபிள் இருக்குது, 4 கால் இருக்குது, ஒரு கால் உடஞ்சி போயிருக்கு. அதை நீங்கள் வேறு ஒரு கட்டையெல்லாம் வச்சு முட்டு கொடுத்து உக்காந்தா அது பேர் தர்திரம். அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் முறையாக ஒரு கார்பெண்டரை கூப்பிட்டு அதுக்கு ஒரு புது காலை செஞ்சு போட்டு அடித்து பண்ணி கொடுத்து ஜாயிண்ட்டு தெரியாத அளவுக்கு அது பெயிண்ட் பண்ணி புதுசாக மாற்றிக்கிட்டாக்கா அது நல்லது. எல்லாமே ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டா எதுவுமே தவறு கிடையாதுங்க. ரிப்பேர் பண்ணாமல் உடஞ்ச பொருட்களை உடஞ்ச மாதிரியே பயன்படுத்துறது மட்டும்தான் தவறு. இதை தான் புரிஞ்சுக்கணும். ஜோசியர்களும் புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நகை வச்சுருக்கீங்க, அந்த நகை கட்டாயிடுச்சு. அது என்ன பண்ணலாம்? ஆசையாக வாங்கினா கட்டானா அப்படியே தூக்கி போட்டு எடுத்திங்கன்னா 20-30% செய்கூலி சேதாரத்தில் எல்லாமே நஷ்டமாயிடும். அப்படிலாம் நஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. ஒரு 50-100 ரூபா கொடுத்தா பொடி வச்சு பற்ற வச்சு கொடுத்துருவான். அது மாதிரி எதெல்லாம் ரிப்பேர் பண்ண முடியும் அதெல்லாம் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹியூமன் பாடிக்கு நீங்கள் என்ன மரியாதை கொடுக்குறீங்க? கை கால் உடஞ்சி போச்சுன்னாக்கா தூக்கி போட்டுறதா, இல்லை ஆர்டிஃபிஷியல் கையை காலை வச்சுக்கிட்டு வாழ்க்கை ஓட்டுறதா? வச்சு ஓட்டலாம்ல. அவ்வளோதான். உயிருக்கே அந்த அளவுக்கு நம்ம மாற்று ஏற்பாடுகள்லாம் செஞ்சுக்கும் போது நம்மளோட பொருட்களை ஏன் மாற்றிக்கக்கூடாது? கணக்கிடணும். ஒரு பாட்டில் வச்சுக்கிறோம், இந்த மூடி போயிடுச்சு, அப்போ இது மூடி இல்லாமல் இதை ஏன் வச்சுக்கிறோன்னாக்கா தூக்கி போட்டுருங்க. அது ஒன்றும் இல்லை. ஏன்னா வேல்யூ கம்மி. இதுக்கு இன்னொரு பாட்டிலோட மூடியை போட்டு அசிங்கப்படுத்தின்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதே மாதிரி போய் ஒரே சைஸுக்கு போயிட்டு சில பேர் அதுவும் பண்ணுவான். இந்த பாட்டில் எடுத்து போய் ஒரு காயலாங்கடையில் கொடுத்து ஏங்க இதுக்கேற்ற மாதிரி ஒரு மூடி கொடுக்கணுவான். அவ்வளோ கேவலமாலாம் இருக்கக்கூடாது. அதெல்லாம் தரித்திரத்தோட அடையாளம். ஆனால் உடஞ்ச பொருட்களை ரிப்பேர் பண்ணுறதுல தவறு கிடையாது.
நல்ல காஸ்ட்லியான துணி வாங்குகிறோம், அதில் சின்னதாக தையல் விட்டு போச்சு, தையலை போட்டுக்குங்க, தவறு ஒன்றும் கிடையாது. தச்சதை நான் போட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. பட்டன்லாம் கூட சில டைமில் அறுந்து போயிடும், ஊக்கு அறுந்துடும், ஜிப்பு போயிடும், எல்லாமே திருப்பி மாற்றி கொடுப்பாங்க. 2000 கொடுத்து பேக் வாங்கின்னு வரோம், வந்தால் உடனே அது ஒரு மாதத்துலேயே ஜிப்பு போயிடுது. இப்போ தூக்கி போட்டுடுறதா? ஒரு பேக் கடையில் கொடுத்தாக்கா 100 கொடுங்க புது ஜிப் போட்டு தரேன்றா, போட்டு கொடுத்தா வந்துடுது. ஸோ ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ண கற்றுக்குங்க, பொருளாதாரத்துக்கு நல்லது. இதிலெல்லாம் தரித்திர குறைவில்லை. நீங்கள் அந்த ஜிப் இல்லாமலே வாழ்க்கை ஓட்டினா தப்பு. அது பேண்ட்டுக்காக இருந்தாலும் சரி, பேகுக்காக இருந்தாலும் சரி. ஆக நம்ம எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளை உடஞ்ச நிலையிலே வச்சுருந்தா அது பேர் தரித்திரங்க. அது பேர் தான் தரித்திரம். அதனால தரித்திரம் வரும்னு அர்த்தம் கிடையாது. ஆனால் உளவியல் ரீதியாக அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன்னா ஒரு தரித்திரம் தரித்திரத்தை இழுக்கும். அதனால் சீக்கிரத்தில் அது ஒரு உடஞ்ச கண்ணாடி இருக்கக்கூடாது, ஒரு பொருள் உடஞ்ச பொருள் இருக்கக்கூடாது, வெளுத்த பொருள் இருக்காது, பெயிண்ட் அடிக்காமல் இருக்கக்கூடாது, வீட்டில் பெயிண்ட் அடிச்சிருக்கணும். எப்போவுமே அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. உடஞ்சி போன பொருட்கள் மட்டும் இல்லை, வெளுத்து போன பொருட்களை கூட நம்ம போடக்கூடாது. ஒரு துணிமணி போடுறோன்னா வெளுத்ததெல்லாம் போடக்கூடாது. வெளுத்து போச்சுன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கிழிலையே அப்படின்றதுக்காக சேவேறி போன ஒரு துணியெல்லாம் போடுறது. அவங்க வாங்கும்போது ஒரு மெரூன் கலரான ஒரு நைட்டி வாங்கியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வெள்ளை கலராக இருக்கும் அந்த நைட்டி, இல்லை பிங்க் கலராக மாறி இருக்கும். எல்லாம் அந்த அளவுக்கு வெளுத்து போயிருக்கும். வெளுத்து போனது அவ்வளோலாம் போடணும்னு அவசியம் கிடையாது. அப்படின்னா நம்மளால் புதுசாக வாங்க முடியலனாக்கா, இன்னும் சொல்ல போனாங்கன்னா யாரெல்லாம் சிக்கனமாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட தான் காசு சேருது. இந்த மாதிரி ஜோசியர் பேசி கேட்டு நல்ல நல்ல பொருட்களெல்லாம் உடஞ்சி போன பொருளெலாம் தூக்கி போட்டு புதுசாக வாங்கினா சேமிப்பு எங்கே இருக்கும்? ரிப்பேர் பண்ணலாம். ரிப்பேர் பண்ணக்கூடியதெல்லாம் ரிப்பேர் பண்ணலாம். நம்ம ஒரு கம்பெனியோடைய பிராண்டட் கம்பெனியோடைய ஷோரூம் மாதிரி இதெல்லாம் இல்லை சார், எல்லாமே மாற்றணும் சொல்லக்கூடாது. எல்லாமே எதெல்லாம் முடியுமோ எவ்வளோ முடியுமோ அதெல்லாம் ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. எந்த பொருளாக இருந்தால், எலக்ட்ரிக்கல் ஐட்டமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ரிப்பேர் பண்ண வேண்டியது ரிப்பேர். ஃபோனெல்லாம் அன்றாடம் நம்மலாம் ஃபோனை மாதம் போட்டு உடைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அப்பப்போ நீங்கள் போய் ஃபோனுக்கு மாற்றிக்கிறீங்களா இல்லையா? போயிட்டு மேலே ஏதோ ஓட்டுவாங்க, அது பேர் என்ன, ஏதோ ஒரு கிளாஸ் ஏதோ ஓட்டுறாங்க, அது போய் மாற்றிக்கிறோம். டிஸ்பிளே கூட உடஞ்சி போகுது, தூக்கி போட்டுடுறோமா? போட மாட்டாங்க. உள்ளுக்குள்ளே டேட்டாஸ் இருக்காது, தேவை. என்ன பண்ணணும்? டிஸ்பிளே இல்லாமல் அந்த டேட்டாஸை கூட எடுக்க முடியாது. அப்போ வேறு வழி இல்லாமல் புது டிஸ்பிளே போட்டு அதை எடுப்பாங்க. புதுசாக போட்டதுக்கப்புறமா ஏமாற்ற போகிறோம். அதை நீங்கள் என்ன ஐஃபோன் வச்சுருந்தாலும் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஷோரூம் இருக்கா இல்லையா? அதுக்கு ரிப்பேருக்கு கடை இருக்கா இல்லையா? அது விடுங்க. சென்னையில் ஒரு பெரிய பிரபலமான கோவிலில் இடி விழுந்தது கோபுரத்தில். அந்த கோபுரத்தை ஃபுல்லாக இடிச்சிடுறதா? இடிஞ்ச இடத்துல வரைக்கும் அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கான பரிகாரத்தை பண்ணிவிடுவாங்க. உயர்ந்த வாகனங்கள் அந்த மாதிரிலாம் பாதிக்கப்படுறது உண்டு, அதுவும் பண்ணிக்கிறோம். நம்ம மனுஷனுக்கு கை காலோடையது, புத்தூர் கட்டு அந்த கட்டு இந்த கட்டுன்னு போட்டு காப்பாற்றிக்கிறோம். எலும்புக்கு போய் உள்ளுக்குள்ளே பிளேட்டு வச்சிடலாம், ஜாயிண்ட்டு தான் வச்சுக்கிறோம். என்ன பண்ணுறது? அசிங்கமாக தானே இருக்குது. நான் இப்போ சொன்னேன், ஒரு கால் உடஞ்சிச்சின்னா ஒரு கம்பி கொடுத்து முட்டெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஆனால் எத்தனை பேர் பாடியில் கை கால் உடஞ்சி அதுக்குள்ளே இரும்பு பிளேட் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? மனுஷாளுக்கு ஒன்று, பொருட்களுக்கு ஒன்றா? கடவுள் சிலையாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடம்பாக இருந்தாலும் சரி, நம்ம பயன்படுத்துகிற பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே எந்த அளவுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியுமோ, எந்த அளவுக்கு ரிப்பேர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி வச்சுக்கிறது தப்பு கிடையாது. ரிப்பேர் பண்ணாமல் இருந்தால் தரித்திரம். எல்லாத்தையும் தூக்கி போட்டு புதுசாக வாங்கினாக்கா தரித்திரம் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுதுன்னு அர்த்தம். உங்களுடைய இந்த பொறுப்பற்ற தன்மையினால், செலவினங்களால் உங்களுக்கு தரித்திரம் தான் தாண்டவமாடும் சீக்கிரத்தில். அதனால் எல்லா பொருளையும் மாற்றணும்னு அவசியம் இல்லை, பார்த்துக்குங்க.